Yes, welcome. Lecture number 7. Inverse trigonometric functions பார்த்துட்டு இருக்கோம். Lecture number 1 to lecture number 6 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்க வந்துருங்க. ஓகே. ஸோ லெக்சர் நம்பர் 1, 2ல பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். லெக்சர் 3, 4ல பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் காஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். லெக்சர் 5ல வந்து இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன் பார்த்தோம். லெக்சர் 6ல வந்து இன்வர்ஸ் கொசீகண்ட், இன்வர்ஸ் சீகண்ட், இன்வர்ஸ் காட் ஃபங்க்ஷன் அதை மூணையும் பார்த்து அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல் 5 ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 5 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ஒரு 10 ப்ராப்ளம் போட போறோம், அவ்வளவுதான். புரியுதா? என்னது முதல் 5 ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போதைக்கு பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்தது தான், பட் என்ன பண்றேன் நான் இப்போ ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2 அப்படின்னு ப்ராப்பர்ட்டி 1 to 5 வந்து இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 இதெல்லாம் என்ன எழுதி போட்டிருக்காங்க கரெக்டா? ப்ராப்பர்ட்டி 1 பாருங்க. sin inverse of sin theta is equal to theta if theta belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. Cos inverse of theta is cos inverse of cos theta is equal to theta if theta belongs to closed interval 0 to pi. இதனால நம்ம எங்க பார்த்திருக்கோம் கரெக்ட்டா? ஓகே. third பாருங்க. tan inverse of tan theta is equal to theta if theta belongs to open interval minus pi by 2 plus pi by 2. அதாவது நல்லா பாருங்க, இந்த sin உள்ள என்ன இருக்கு? sin theta இருக்கு. sin theta எப்போ எந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும்? இந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும். சோ அப்ப sin inverse of sin theta is equal to theta. இப்போ உள்ள யார் இருக்கா? cos theta இருக்கா. cos theta வந்து எந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும்? இந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும். சோ அப்ப cos inverse of cos theta is equal to theta. இப்போ tan theta எந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும்? இந்த இன்டர்வல்ல 1 to 1 இருக்கும். சோ அப்ப tan inverse of tan theta is equal to theta. இப்போ உள்ள யார் இருக்கா? cosecant theta இருக்கு. cosecant theta எந்த டொமைன்ல 1 to 1 இருக்கும்? இந்த டொமைன் except 0. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸ் பார்த்துருக்கணும். நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ல என்ன சொல்லியிருக்கேன் நான், cosecant inverse of cosecant theta will be theta if this theta belongs to minus pi by 2 plus pi by 2 except 0. அதே மாதிரி secant theta வந்து எப்போ 1 to 1 இருக்கும்? 0 to pi except pi by 2. ஸோ அப்போ secant inverse of secant theta is equal to theta. அடுத்து cot inverse of cot theta. ஸோ இந்த cot theta வந்து எந்த இன்டர்வல்ல 1 to 1 இருக்கும்? ஓப்பன் 0, பைல 1 to 1 இருக்கும். ஸோ cot inverse of cot theta is equal to theta. இதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. புரியுதா இல்லையா? நல்லா பாருங்க, உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. உள்ள sin theta இருக்கு. இந்த sin theta வந்து எந்த டொமைன்ல 1 to 1 போதோ ஸோ sin inverse of sin theta is equal to theta. இங்க உள்ள என்ன இருக்கு? வெறும் cos theta இருக்கு. ஸோ cos theta எந்த இன்டர்வல்ல 1 to 1 போகுதுன்றது பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ cos inverse of cos theta is equal to theta. அதே மாதிரி இங்க உள்ள என்ன இருக்கு? tan theta இருக்கு. நல்லா பாருங்க, சேமா இருக்கணும். tan inverse tan, sin inverse sin, cos inverse cos. அதே மாதிரி cosecant theta வந்து எப்போ எந்த இன்டர்வல்ல 1 to 1 இருக்கும்? பிரின்சிபல் டொமைன் யாரு? minus pi by 2 plus pi by 2 except 0. இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. ப்ராப்பர்ட்டி 2 பாத்தீங்கன்னா sin inverse of x. போனதுல எப்படி இருந்தது? வெளியே வந்து sin inverse இருந்தது, உள்ள sin இருந்தது. அப்ப உள்ள sin இருக்கிறதுனால இந்த sin வந்து எந்த டொமைன்ல 1 to 1 போதோ அந்த sin inverse of sin theta வந்து theta. இப்போ நமக்கு எப்படி இருக்கு? sin வெளியே இருக்கு, sin inverse உள்ள இருக்கு. அப்ப sin inverse of x எந்த டொமைன்ல 1 to 1 போகுதுன்றது பாருங்க. sin inverse of x. அப்ப sin inverse of x டொமைன் யாரு? -1, க்ளோஸ்ட் இன்டர்வல். கரெக்டா? ஏன்னா sin x ஓட இன்வர்ஸ் தான sin inverse of x. sin x ஓட ரேஞ்ச் வந்து -1, க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்ப sin inverse ஓட டொமைன் என்ன ஆயிடும்? க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, ஆயிடும். அப்ப sin inverse of x இந்த x எந்த டொமைன்ல 1 to 1 போதோ அந்த வேல்யூஸ் ஆஃப் xக்குலாம் sin inverse of x will be x. அதே மாதிரி பாருங்க, cos inverse of x will be x if this x belongs to closed interval -1, 1. அதாவது இதெல்லாம் வந்து எந்த டொமைன்ல வந்து
எந்த டொமைன்ல வந்து sin theta, tan theta, secant theta, cos theta, cosecant theta, cot theta 1 to 1 போதோ cos inverse of cos theta theta. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? sin inverse of x. அப்ப sin inverse of x இதோட டொமைன் யாரு? This x belongs to closed interval minus 1, 1. So sin inverse of x will be x if this x belongs to closed interval minus 1, 1. அதே மாதிரி cos inverse of x will be x if x belongs to closed interval minus 1, 1. அதே மாதிரி tan inverse of x டொமைன் யாரு? r. கரெக்டா? for r. இதெல்லாம் நீங்க புரியும், ரொம்ப ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா என்ன சொல்லியிருக்கேன் நான். அடுத்து cosecant inverse of x. cosecant inverse of டொமைன் யாருப்பா? 1 to infinity minus 1 to minus infinity. கரெக்டா? ஸோ அப்போ r minus open interval minus 1, 1. அதே மாதிரி secant inverse of x. This x is defined only when this x belongs to r minus open interval minus 1, 1. அதே மாதிரி cot inverse of x will be x for all x belongs to r. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் இன்வர்ஸ் trigonometric functions ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ sin inverse of x டொமைன், tan inverse of x டொமைன் இது, secant inverse of x டொமைன் இது, cos inverse x டொமைன் இது, பிரின்சிபல் டொமைன். அதே மாதிரி cosecant inverse of x டொமைன் இது, cot inverse of x டொமைன் இது. ஸோ இப்போ cos inverse of x will be x if this x belongs to principal domain. புரியுதா? ப்ராப்பர்ட்டி 3 பாருங்க. reciprocal inverse identities. Sin inverse of 1 by x is cosecant inverse of x if x belongs to r minus 1, 1. அதே மாதிரி cos inverse of 1 by x will be secant inverse of x if x belongs to r minus open interval minus 1, 1. அதே மாதிரி tan inverse of 1 by x is equal to cot inverse of x if this x is greater than 0 and it will be minus pi plus cot inverse of x if x is less than 0. முதல் 3 ப்ராப்பர்ட்டி புரியுதா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப்லாம் போடலாம், ரொம்ப எலிமெண்ட்ரி தான். நான் சில ப்ராப்பர்ட்டிலாம் எங்க ப்ரூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படாது. ப்ரூஃப் தேவைப்பட்டது அப்படின்னா யூ டேக் சம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் யூ சால்வ். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் ப்ரூவ் பண்றதுலாம், உங்க புக்லயே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 4th ப்ராப்பர்ட்டி. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டிப்பா. reciprocal inverse identities. sin inverse of 1 by x is cosecant inverse of x, cos inverse of 1 by x is secant inverse of x, tan inverse of 1 by x is cot inverse of x. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம cot inverse of x is same as tan inverse of 1 by x if x is greater than 0. முதல் 3 ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா? So sin inverse of x will be x if this x belongs to domain of sin inverse of x. அதான் ப்ராப்பர்ட்டி 4 பாருங்க. இது உங்களுக்கு தெரியும்ல, sin inverse of x, sin inverse of x, அப்புறம் sin inverse of x, tan inverse of x, cosecant inverse of x, இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன். ப்ரூவ் பண்ணியாச்சு, நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு இதெல்லாம். sin inverse of minus x is minus sin inverse of x if this x belongs to closed interval minus 1, 1. எப்பப்பெல்லாம் sin inverse வருதோ அப்பப்பெல்லாம் இந்த x எங்க இருக்கணும்? sin inverse of x டொமைன்ல இருக்கணும். அதே மாதிரி tan inverse of minus x is minus tan inverse of x, cosecant inverse of minus x is minus cosecant inverse of x. இது மூணு ஆட் ஃபங்க்ஷன். இது மூணு என்ன கிடையாது? neither even nor odd. சொல்லிருக்கோம் ஏற்கனவே. So cos inverse of minus x எது ஈக்குவலா போகுது அப்படின்னா pi minus cos inverse of x. cos inverse of minus x is pi minus cos inverse of x. ஞாபகம் இருக்கா? ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி secant inverse of minus x is pi minus secant inverse of x. cot inverse of minus x is pi minus cot inverse of x. இது மூணு ஆட் ஃபங்க்ஷன். இது மூணு என்ன கிடையாது? ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டி 5 பாருங்க. கோ ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? sin inverse of x plus cos inverse of x will be pi by 2 if x belongs to closed interval minus 1, 1. எப்பப்பெல்லாம் sin inverse வருதோ அப்பப்பெல்லாம் x எங்க இருக்கணும்? minus 1, 1 closed interval இருக்கணும். அப்பதானே டிஃபைன் sin inverse x. இங்க பாருங்க, tan inverse of x plus cot inverse of x will be pi by 2 if x belongs to r. ஏன்னா tan inverse of x ஓட டொமைன் வந்து r, cot inverse of x ஓட டொமைனும் யாரு? r தான்.
So for tan inverse of x plus cot inverse of x will be pi by 2. Yeah, x belongs to R because tan inverse of x domain R, cot inverse of x domain R. Okay. இது பாருங்க cosecant inverse of x plus secant inverse of x will be pi by 2. ஏன்னா cosecant inverse of x domain யாரு 1 to infinity minus 1 to minus infinity. அப்ப R minus open interval minus 1,1 கரெக்டா? இதானப்பா domain, சாரி range, domain. So அதாவது minus infinity to minus 1, 1 to infinity. இதுதான் எங்க? இதுதான் யாரு? இதுதான் எதோட domain? cosecant inverse secant inverse of x க்கும் cosecant inverse of x க்கும் தான் domain. அப்பனா நீங்க போன வீடியோ பார்க்கல, உங்களுக்கு புரியல அப்படினா. So this will be pi by 2 if x belongs to R minus open interval minus 1,1. So இந்த 5 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி we are going to do some problems. இந்த 5 ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் கலெக்ட் பண்ணி மொத்தமா போடுறோம். மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. மொத்தம் இது வரைக்கும் 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். 5 ப்ராப்பர்ட்டியில இந்த 2 ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி? Because we already know that sin inverse of x, tan inverse of x, cosecant inverse of x லாம் ஆட் ஃபங்க்ஷன் தெரியும். அப்பனா sin inverse of minus x is minus sin inverse of x, tan inverse of minus x is minus tan inverse of x, cosecant inverse of minus x is minus cosecant inverse of x. இந்த cos, secant, cot inverse, cos inverse, secant inverse, cot inverse அது மூணுமே என்ன கிடையாது, ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது. ஸோ அப்போ cos inverse of minus x எதுக்கு ஈக்குவலா போகுது அப்படின்னா pi minus cos inverse of x, pi minus secant inverse of x, pi minus cot inverse of x. புரியுதா? அதே மாதிரி இது வந்து என்னது கோஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். sin inverse of x plus cot inverse of x will be pi by 2. நம்ம எப்படி படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? trigonometric identitiesல வந்து sin square theta plus cos square theta வந்து 1. அதே மாதிரி tan square theta plus cot square theta 1. அப்புறம் cosecant square theta plus secant square theta 1. கரெக்டா? அங்க எல்லாமே எங்க இருந்தது sin square theta plus cos square theta 1. இதுவே இன்வெர்ஸ் போட்டா sin inverse of x plus cos inverse of x is pi by 2. tan square theta plus cot square theta 1. இதுவே இன்வெர்ஸ் போட்டா tan inverse of x plus cot inverse of x will be pi by 2. cosecant square theta plus secant square theta 1. அதே மாதிரி இங்க யாரு cosecant inverse of x plus secant inverse of x is pi by 2. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஈஸி தானே. இந்த ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 2 ஒரே மாதிரி. ஏன்னா sin inverse sin, அங்க sin of sin inverse. அப்ப உள்ள யார் இருக்கா sin theta இருக்கு, வெளிய யார் இருக்கா sin inverse இருக்கு. sin theta எந்த இன்டர்வல்ல 1 to 1 போதோ so sin inverse of sin theta will be theta if this theta belongs to closed interval minus pi by 2 plus pi by 2. ஏன்னா sin theta will be 1 to 1 in this interval. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் படி f காம்போசிட் f இன்வர்ஸ் என்ன போயிடும் ஐடி ஃபங்க்ஷனா போயிடும். அதே தான் எல்லாமே. அதே மாதிரி cosecant theta வந்து எந்த இடத்துல 1 to 1 போதோ அந்த டொமைன்ல அந்த இன்டர்வல்ல cosecant inverse of cosecant theta is theta. இங்க என்ன இருக்கு உள்ள வந்து sin inverse இருக்கு. அப்ப sin inverse of x ஓட டொமைன் யாரு -1, closed interval. cos inverse of x ஓட டொமைன் யாரு -1, closed interval. புரியுதா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நீங்க என்ன பண்ணணும் இப்பவே எழுதிருங்க. இப்பவே எழுதி 10 வாட்டி எழுதி பார்த்து ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணிடுங்க. புரியுதா? இப்போ நம்ம வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் போடுவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டுருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்ல கொடுத்ததுனால இந்த 5 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். புரியுதா? இந்த 5 ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன பண்ணணும் எழுதி வச்சிருங்க. நல்லா எழுதி வச்சிருங்க. ஓகே. ஸோ பாருங்க ப்ராப்ளம் நம்பர் 1. சிம்பிளிஃபை cos inverse of cos 13 pi by 3. இதெல்லாம் என்ன போட்டதான் நம்ம நீங்களே ட்ரை பண்ணலாம் பாஸ் பண்ணிட்டு. tan inverse of tan 3 pi by 4, secant inverse of secant 5 pi by 3, sin inverse of sin 10. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will start with first problem. அதாவது we need to find the value of this. பாருங்க first problem பாருங்க. We need to find the value of cos inverse of cos 13 pi by 3. cos inverse of cos x will be x. எப்போ when x belongs to சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். we know that
பாருங்க cos inverse வெளியே இருக்கு, cos உள்ள இருக்கு. We know that cos inverse of cos x will be x if this x belongs to closed interval 0 to pi. கரெக்டா? இதானப்பா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. cos inverse of cos x. பாருங்க cos inverse of cos x will be x. theta இங்க இருக்கு, no problem. If this theta belongs to closed interval 0 to pi. அங்கதானே cos x 1 to 1. Okay. So இப்போ அதுதான் இங்கேயும் பண்றோம். So we know that cos inverse of cos x will be x if x belongs to closed interval 0 to pi. But ஆனா நம்மளுக்கு 13 pi by 3 எங்க இருக்காது? இந்த இன்டர்வல்ல இருக்காது. கரெக்டா? அப்ப டைரக்டா இதோட வேல்யூ 13 pi by 3 போட முடியாது. ஆல்ரெடி போட்டுதானே இதெல்லாம் செகண்ட் வீடியோல போட்டாச்சு இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா cos inverse of cos 13 pi by 3 நான் எப்படி எழுதிக்கலாம்? 4 pi plus pi by 3 எழுதிக்கலாமா? பாருங்க 4 pi into 3 12 pi plus pi 13 pi by 3 ஆயிடும். அப்ப this is same as cos inverse of cos. இப்போ 4 pi plus pi by 3 யாருப்பா? so 4 pi எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 4 pi plus first quadrantல all are positive, but this is same as cos pi by 3. இப்ப பாருங்க pi by 3 உள்ள வந்துருவானா? முதல்ல 13 pi by 3 இருந்தது. 13 pi by 3 இந்த இன்டர்வல்ல கிடையாது. ஆமா தானே? 0 to pi. பைனா அப்ராக்சிமேட்லி சும்மா 3.14 னு வைங்களா அப்ராக்சிமேட்லி. அப்ப 0,3.14 குள்ள இருந்தா அந்த வேல்யூ அதுவே வந்துரும். பட் ஆனா இங்க என்ன இருக்கு? 13 pi by 3 இருக்கு. அப்போ இத நீங்க அப்ராக்சிமேட்டா கேன்சல் அடிச்சீங்க அப்படின்னா 3 1s are 3 4s are 12. பட் இங்க 13 இருக்கு. சோ அப்ப 4.1 னு வைங்களா அப்ராக்சிமேட்லி. அப்ப 4.1 into pi என்ன போய்டும்? இதுக்கு வெளியே போய்டும். கரெக்ட்டா? 4 pi எங்க போய்டும்? இதுக்கு வெளிய போய்டும். அப்பனா இதோட வேல்யூ டைரக்ட்டா 13 pi by 3 போட முடியாது. ஏனா x எங்க இல்ல? இந்த இன்டர்வல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 4 pi plus pi by 3 போட்டு ஆல் சில்வர் டிக்கப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப pi by 3 எங்க வந்துருச்சு? இது உள்ள இருக்கு. so this will be pi by 3 அவ்வளவுதான். because pi by 3 belongs to closed interval 0 to pi. கரெக்ட்டா? ஆமா தானே? 0 ல இருந்து pi குள்ள when you divide by 3 surely this value will be inside this. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லையாப்பா? முதல்ல cos inverse of cos x will be x if x belongs to closed interval 0 to pi. இந்த வேல்யூ வந்து 0 to pi குள்ள இல்ல. சோ சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ண பிறகு pi by 3 வருது. அந்த வேல்யூ இந்த இன்டர்வல்ல இருக்கு. சோ cos inverse of cos x will be x. இது எப்படி வந்தது? by 1. இது 1 னு போடுவோம். இத 1 போடுவோம். செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து we need to find the value of tan inverse of tan 3 pi by 4. இப்போ பாருங்க we know that tan inverse of tan x will be x. எப்பப்பா? tan x எப்ப 1 to 1 ஆ இருக்கும்? பிரின்சிபல் டொமைன் யாரு? if x belongs to open interval minus pi by 2, plus pi by 2. இப்ப 3 pi by 4 கண்டிப்பா இங்க இருக்க மாட்டான். கரெக்ட்டா? சோ நமக்கு minus pi by 2 இங்க இருப்பான். சோ plus pi by 2 இங்க இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ராக்சிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா பைனா சும்மா 3.14 னு வைங்களேன். அப்ப 3.14 divided by 2 பாத்தீங்கன்னா something like 1.5 something வரும். 1.5 pi minus 1.5 pi அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான். இப்போ நமக்கு யார் இருக்கா இங்க? 3 by 4 இருக்கு. 3 by 4 னா 0.75. கரெக்ட்டா? அப்ப 0.75 pi இங்க உள்ள இருப்பானா? பாருங்க tan inverse of tan x will be x if x belongs to minus pi by 2 plus pi by 2. இப்ப 3 by 4 என்ன ஆயிடும்? 3 divided by 4. so 0 ஆயிடும். 4 7s are 28 ஆயிடும். balance 2 0. so 0.75 pi. இது பாத்தீங்கன்னா minus 0.5 pi இவன் plus 0.5 pi. கரெக்ட்டா? ஏன்னா 1 by 2 னா 0.5 ல நமக்கு 0.75 pi னு வருது. அப்ப 0 இவன் வந்து 0.5 pi இவன் minus 0.5 pi. பட் நமக்கு என்ன வருது? 0.75 pi வருது. அப்ப which lies outside the interval. அப்ப we cannot directly put 3 pi by 4. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணனும்? சிம்பிளிஃபை பண்ணனும்.
So tan inverse of tan 3 pi by 4. நான் எழுதிக்கலாம் அதை tan inverse of tan pi minus pi by 4 னு போடலாமா பாருங்க pi minus pi by 4 போடலாமா 4 pi minus pi 3 pi ஆயிடும் இப்போ இது என்ன ஆயிடும் tan inverse of tan pi minus pi by 4 pi minus pi by 4 எங்க பாருங்க so 180 இவன் 180 minus இங்க so இங்க 180 minus இங்க செகண்ட் குவாட்ரண்ட் சைனு கொசீகண்டும் பாசிட்டிவ் பட் இங்க tan இருக்கு அப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிடும் இதோட வேல்யூ என்ன ஆயிடும் minus tan pi by 4 ஆயிடும் கரெக்ட்டா minus tan pi by 4 ஆயிடும் ஆமா தானப்பா ஆல் சில்வர் டீ கப்ஸ் 180 minus theta so 180 இங்க இருக்கும் 180 plus இவன் 180 minus இவன் இங்க சைனு கொசீகண்டும் பாசிட்டிவ் பட் இங்க tan இருக்கு இப்போ tan inverse of x ஆட் ஃபங்க்ஷன் கரெக்ட்டா சோ என்ன பண்ணிடலாம் வெளிய கொண்டு வந்துடலாம் சோ வெளிய கொண்டு வந்துட்டு மைனஸ் வெளிய கொண்டு வந்துடலாம் சோ tan inverse of tan pi by 4 இப்போ பாருங்க pi by 4 இந்த இன்டர்வல்ல இருக்கும் கரெக்ட்டா ஏனா pi by 4 னா யாரு 1 by 4 னா 0.25 சோ அப்ப 0.25 pi கண்டிப்பா எங்க இருக்கும் இது உள்ள இருக்கும் சோ அப்ப this will be minus ஆல்ரெடி இருக்கு tan inverse of tan x will be x because pi by 4 belongs to minus pi by 2 comma plus pi by 2 ஆல்ரெடி போட்டதுதான்ப்பா நம்ம திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்றேன் எல்லாத்தையும் அவ்வளவுதான் இப்போ அடுத்து பாருங்க secant inverse of secant 5 pi by 3 sin inverse of sin 10 போடுவோமா நீங்களே ட்ரை பண்ணி பாக்குறீங்களா இது முதல்ல தேர்ட் சம் போடுவோம் பாருங்க secant inverse of தேர்ட் பாத்தீங்கன்னா secant inverse of secant 5 pi by 3 கரெக்ட்டா 5 pi by 3 இப்போ பாருங்க secant inverse of secant x will be x if x belongs to closed interval 0 to pi except pi by 2 correct so we know that secant inverse of secant x will be x if this x belongs to closed interval 0 to pi except pi by 2 correct அதானப்பா sin x secant x எப்பப்பா வந்து 1 to 1 போவோம் எந்த டொமைன்ல secant x வந்து 1 by cos x cos x வந்து not defined எப்பப்பலாம் டினாமினேட்டர் அப்ப 0 போகுது அப்பப்பலாம் secant x not defined அப்ப 1 by cos x is not defined whenever x is equal to 2n plus 1 pi by 2 அப்ப pi by 2 not defined போய்டும் closed interval 0 to pi except pi by 2 கரெக்ட்டா secant inverse of secant x will be x புதுசா பார்க்க கூடாது நீங்க இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க secant inverse of secant theta will be theta if theta belongs to அதாவது secant theta வந்து எந்த டொமைன்ல 1 to 1 போவோம் பிரின்சிபல் டொமைன் இந்த பிரின்சிபல் டொமைன்ல தான் 1 to 1 போவோம் திருப்பி நீங்க என்ன சொல்றேன் நான் எல்லா வீடியோஸும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா பட்டு புரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க பாட்டு அடுத்து பாருங்க so it will be x if x belongs to 0 to pi except pi by 2 it can also take 0 it can also take pi by 2 pi இப்போ 5 pi by 3 இந்த இன்டர்வல்ல இருக்குமா இருக்காது 5 pi by 3 னா இவன் கண்டிப்பா என்னவா போய்டுவான் 5 by 3 என்னவா போய்டும் 1 point something போய்டும் 1 ஓட அதிகமா போய்டும் அப்ப 1 ஓட அதிகமா something into pi பண்ணும்போது இந்த இன்டர்வல் வெளில போய்டும் அப்ப டைரக்ட்டா 5 pi by 3 போட முடியாது அப்ப என்ன பண்ணனும் சிம்பிளிஃபை பண்ணனும் சோ அப்ப secant inverse of secant இப்போ 5 pi by 3 எப்படி எழுதிக்கலாம் 2 pi minus 5 by 3 எழுதிக்கலாமா so 6 pi minus pi by 3 6 pi minus pi by 3 5 pi by 3 வந்துரும் இப்போ பாருங்க so this will be secant inverse of இப்போ 2 pi minus pi by 3 so 2 pi எங்க இருக்கும் 2 pi இங்க இருக்கும் so 2 pi plus 2 pi minus so இதுதான் யாரு 2 pi minus இங்க யார் பாசிட்டிவ் இங்க all silver tea cups tan காட்டு cos secant இங்க cos secant பாசிட்டிவ் இங்க secant தான் இருக்கு சோ அப்ப என்ன ஆயிடும் secant pi by 3 ஆயிடும் இப்ப பாருங்க pi by 3 belongs to this interval correct so secant inverse of secant x will be x because
because this pi by 3 belongs to closed interval 0 comma pi except pi by 2. So therefore secant inverse of secant x will be x if x belongs to closed interval 0 to pi except pi by 2. So இந்த 5 pi by 3 வந்து இந்த இன்டர்வல்ல இல்ல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இன்டர்வல்குள்ள கொண்டு வந்தோம். அவ்வளவுதான். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா sin inverse of sin 10. sin inverse of sin 10. எப்பயுமே நீங்க என்ன போட்டுடணும், ப்ராப்பர்ட்டியை முதல்ல எழுதிருங்க. ப்ராப்பர்ட்டியை முதல்ல எழுதிருங்க. we know that பாருங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருப்பேன் நான் முதல்ல we know that அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி எழுதிட்டேன். we know that ப்ராப்பர்ட்டி எழுதிட்டேன். we know that ப்ராப்பர்ட்டி எழுதிட்டேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த எக்ஸ் வந்து அதுக்குள்ள கொண்டு வரணும் நீங்க. அதான் உங்களோட எய்ம். இப்போ பாருங்க we know that sin inverse of sin x will be x எப்பப்பா if x belongs to minus pi by 2 to plus pi by 2. கரெக்டா இல்லையா? sin inverse of sin x will be x if x belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. கரெக்டா? So பாத்தீங்க அப்படின்னா whenever x belongs to minus pi by 2 to plus pi by 2 இருக்கும், அப்பப்பெல்லாம் sin inverse of sin x x தான். So approximately என்ன வேல்யூ வரும்? அது approximately வேல்யூ என்ன ஆயிடும்? மைனஸ் இப்போ பைக்கு 22/7 போடுங்களேன். ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 22/7. 7 2s are 14. ஸோ 22/17 இங்கே 22/14. கரெக்டா? பைக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ 22/7 பா. ஸோ அப்போ 22/7 7 2s are 14 ஆயிடும். ஸோ அப்போ 22/7 என்ன ஆயிடும்? 22/14. So 14 1s are 14. Balance வந்து 8.0. So 14 6 are போடலாமா? 14 6 போட்டீங்கன்னா வெளில போயிடும். So 14 5 போடலாமா? So 14 5s are போட்டீங்க அப்படின்னா 14 1s are 14. Balance வந்து 8. 14 5s are என்ன ஆயிடும்? 14 5s are 5 4s are 20. 5 1s are 5. 5 plus 2 7 17 வரும். ஸோ 10 போயிட்டே இருக்கும். ஸோ அது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 சம்திங் போகும். 1.5 சம்திங்னு போகும் அப்ராக்சிமேட்லி. என்னது 1.5 சம்திங்னு போகும் அப்ராக்சிமேட்லி. ஸோ அது அப்ராக்சிமேட்லி வந்து 1.5 சம்திங் போகும். இதுவும் அப்ராக்சிமேட்லி வந்து 1.5 சம்திங் போகும். அப்போ எப்பப்பெல்லாம் எக்ஸ் வந்து மைனஸ் 1.5 சம்திங் டு 1.5 சம்திங் போதோ அப்பப்பெல்லாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் எக்ஸே தான். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? 10 இருக்கு. கரெக்டா? ஸோ 10 எங்க இருக்கும்? இங்க இருக்கு. இப்போ நீங்க 10 வந்து இந்த இதுக்குள்ள கொண்டு வரணும். 10 வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும். இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ப்ராப்ளம் முடிச்சிடலாம். அப்ப 10ஓட எவ்வளோ மைனஸ் பண்ணா, நான் எவ்வளோ குவாலிட்டியை மைனஸ் பண்ண அப்படின்னா 10 இதுக்குள்ள வரும். 10ஓட எவ்வளோ குவான்டிட்டியை நான் சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இதுக்குள்ள வரும். பாருங்களேன், இப்போ 10ஓட ஒரு பையை மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 10ஓட ஒரு பை மைனஸ் பண்றேன். பை வந்து அப்ராக்சிமேட்லி 3.14ன்னு வைங்களேன். அப்போ 10 - 3.14 6 பாயிண்ட் சம்திங்னு போவோம். இதுக்குள்ள வரமாட்டான். ஏன்னா நம்மளுக்கு யார் இருப்பா? 1.5 சம்திங்னு வரணும். இங்க -1.5 குள்ள இருக்கணும். இப்போ 2 பை, அப்போ 10ஓட 2 பை சப்ராக்ட் பண்ணா அதுக்கு என்ன மீனிங்? 10 - 2 டைம்ஸ் 3.14. அப்போ 10 - 2 டைம்ஸ் 3.14 அப்ராக்சிமேட்லி போடுறேன். அப்போ 10 - 6.28. அப்போ 10 - 6.28 வந்து 3 பாயிண்ட் சம்திங்னு வருவான். அப்பயும் இது உள்ள வரமாட்டான். கரெக்டா? ஏன்னா 1.5ல இருந்து -1.5 குள்ள இருக்கணும். இப்போ 10ஓட 3 பை சப்ராக்ட் பண்ணலாமா? 10ஓட பையை சப்ராக்ட் பண்ண இது இந்த இன்டர்வல்குள்ள வரல. 10ஓட 2 பை சப்ராக்ட் பண்ண இந்த இன்டர்வல்குள்ள வரல. இப்போ 10ஓட 3 பை சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ 10 - 3 × 3.14. ஸோ அப்போ 10 - 9 பாயிண்ட் சம்திங் கண்டிப்பா இது உள்ள வந்துடுவான். அப்போ 10ஓட நான் 3 பையை சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இதுக்குள்ள வந்துடுவான். அப்போ நல்லா பாருங்க. ஸோ we need to find the value of sin inverse of sin 10. This is same as sin inverse of என்ன பண்றேன்னு பாருங்க. 3 pi plus 10 - 3 பைன்னு போட்டுடலாமா?
ஸோ 10ஓட 3 பை செப்பரேட் பண்ணா எனக்கு இந்த இன்டர்வல்குள்ள வந்துருமான்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போ பிளஸ் 3 பை மைனஸ் 3 பை பண்ணிட்டேன். ஸோ இட் வில் நாட் அஃபெக்ட் த சிஸ்டம். இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ 3 பை பிளஸ் தீட்டா. இது ஃபுல்லா தீட்டாவா பாருங்க, இது ஃபுல்லா தீட்டாவா பார்த்தீங்கன்னா 3 பை எங்க இருக்கும்? 3 பை எங்க இருக்கும்? 180 டிகிரி கரெக்டா? 3 பை சேம் அஸ் 180. 2 பைனா இங்க வந்துடுவேன். 3 பை இன்னொரு பை போறேன். ஸோ அப்போ 3 பை சேம் அஸ் 180 டிகிரி. அப்போ 180 பிளஸ் தீட்டா. இப்போ 180 பிளஸ் தீட்டா இங்க இருக்கும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் இங்க டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ், பட் இங்க சைன் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் இருக்குப்பா இங்க வெளில. சைன் இன்வர்ஸ் ஆஃப் வெளில ஒரு சைன் இருக்கு, வெளியே ஒரு சைன் இருக்கு. இந்த 10 வந்து எழுதிக்கிறேன் 3 பை பிளஸ் 10 மைனஸ் 3 பைன்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, சைன் 180 பிளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இது ஃபுல்லா தீட்டாவை பார்த்தீங்கன்னா சைன் 180 பிளஸ் தீட்டா 3 பை சேம் அஸ் 180 பிளஸ் வந்து டேனும் காட்டும் பாசிட்டிவ், பட் இங்க நெகட்டிவ் இருக்கு. ஸோ இங்க சைன் இருக்கு. ஸோ மைனஸ் 10 மைனஸ் 3 பை. இப்போ பாருங்க, மைனஸ் வெளில கொண்டு வந்து மைனஸ், ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன்ல. ஸோ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 மைனஸ் 3 பை. இப்போ 10 மைனஸ் 3 பை இந்த இன்டர்வல்ல இருக்கும் கரெக்டா? ஏன்னா we have chosen 3 pi such that 10 minus 3 pi falls in this interval. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். our sin inverse of sin x will be x. ஏன்? because 10 minus 3 pi belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் சொல்ல போனீங்க அப்படின்னா 3 pi minus 10 போயிடும், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? இதோட வேல்யூ வந்து 3 pi minus 10. புரியுதா இல்லையாப்பா? பாருங்க, முதல்ல வந்து 10 மட்டும் இருந்தது. ஸோ 10ஓட எதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ள ஃபால் ஆகும் அப்படின்றத பாருங்க. இவன் அப்ராக்சிமேட்லி 1.5 வரான், 10 இருக்கு. 10ஓட பையை செப்பரேட் பண்ண அப்படின்னா திரும்பவும் வெளில தான் இருப்பான். 10ஓட 2 பை செப்பரேட் பண்ண அப்படின்னா அப்பயும் வெளில தான் இருப்பான். 10ஓட 3 பை செப்பரேட் பண்ண அப்படின்னா வேல்யூ உள்ள வந்துருவான். அப்போ பிளஸ் 3 பை மைனஸ் 3 பை போட்டுக்கிட்டேன். சைன் 180 பிளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி தான், ஆட் ஃபங்க்ஷனு. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வில் பி எக்ஸ் பிகாஸ் this quantity belongs to இந்த இன்டர்வல். So therefore my answer is 3 pi by 10. புரியுதா? இந்த 4 சம் புரிஞ்சுதா? இந்த 4 சம் ஒரே மாதிரி தான். எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம்? ப்ராப்பர்ட்டி 1 அப்ளை பண்ணி இந்த இன்டர்வல்குள்ள கொண்டு வந்தோம். இந்த இன்டர்வல்குள்ள கொண்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணோம். புரியுதா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா we'll move on to problem number 2. போடுவோமா? ஓகே, ப்ராப்ளம் 2 பாருங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் pi by 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2. செகண்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் 1 by 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8. தேர்ட் பார்த்தீங்கன்னா tan ஆஃப் 1 by 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2a divided by 1 plus a square cos inverse of 1 minus a square by 1 plus a square. போடுவோமா? ஸோ tan, ஓகே, முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் we will discuss more. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, we need to find the value of sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூ முதல்ல கண்டுபிடிப்போம். இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு அதை தவிர இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 5 by 3 சப்ராக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சைன் எடுப்போம். we will get the answer. ஓகேவா? பாருங்க, so we will find the value of sin inverse of minus 1 by 2. Let us take y to be equal to sin inverse of minus 1 by 2. இப்போ sin inverse of minus x is same as minus sin inverse of x. அப்போ இது என்ன ஆயிடும்? minus sin inverse of 1 by 2. இது என்ன ஆயிடும்? sin y is equal to minus 1 by 2. அப்போ sin y is equal to minus sin அப்போ 1 by 2 எடுக்கும், sin 30 டிகிரி கரெக்டா? sin 30 1 by 2. அப்போ இது என்ன ஆயிடும்? sin 30 ஆயிடும். But this is same as sin y is equal to sin of
minus 30 கரெக்டா sin theta ஆட் ஃபங்க்ஷன்ல இப்போ y என்ன ஆயிடும் so y is equal to 30 degree so இது என்ன ஆயிடும் y என்ன ஆயிடும் so therefore y is equal to minus 30 degree or y is equal to minus pi by 6 minus pi by 6 அதாவது இதோட வேல்யூ யாரு minus pi by 6 ஆயிடுச்சு so 1 becomes what is 1 we need to find the value of sin pi by 3 minus sin inverse of minus 1 by 2 then ஆயிடும் sin pi by 3 minus sin inverse of minus 1 by 2 value வேறு minus pi by 6 கரெக்டா இப்போ இது என்ன ஆயிடும் sin of pi by 3 plus pi by 6 ஆயிடும் sin of pi by 3 plus pi by 6 ஆயிடும் இப்போ இது என்ன ஆயிடும் sin LCM எடுத்தீங்க அப்படின்னா 6 அப்ப 2 pi plus pi 3 pi by 6 னு வரும் 3 pi by 6 is same as pi by 2 so sin pi by 2 1 புரியுதா இல்லையாப்பா so pi by 3 plus pi by 6 இது LCM எடுத்தீங்க அப்படின்னா 3 pi by 6 னு வரும் so cancel அடிச்சீங்கன்னா pi by 2 னு வரும் so but this value is sin pi by 2 sin 90 யாரு sin 90 1 so therefore the value is 1 புரியுதா செகண்ட் சம் போடுவோமா செகண்ட் பாத்தீங்கன்னா we need to find the value of cos of 1 by 2 cos inverse of 1 by 8 so second பாருங்க we need to find the value of cos of 1 by 2 cos inverse of 1 by 8 1 by 2 cos inverse of 1 by 8 cos of 1 by 2 cos inverse of 1 by 8 இப்போ நல்லா பாருங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let us take theta to be equal to cos inverse of 1 by 8 நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வேல்யூ ஃபுல்லா theta அப்படின்னு வச்சிருக்கேன் cos inverse of 1 by 8 theta வச்சிருக்கேன் அப்ப இது என்ன ஆயிடும் அப்ப cos theta என்ன ஆயிடும் 1 by 8 ஆயிடும் கரெக்டா cos theta என்ன ஆயிடும் 1 by 8 ஆயிடும் let us call this as 1 let us call this as 2 புரியுதா இல்லையா இது வரைக்கும் இந்த வேல்யூ ஃபுல்லா theta அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இப்போ 1 becomes we need to find the value of cos of 1 by 2 cos inverse of 1 by 8 so this is equal to cos of theta by 2 கரெக்டா ஏன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ ஃபுல்லா யாரு theta இல்ல we have assumed that theta to be cos inverse of 1 by 8 அப்ப finding this value is the same as finding the value of cos theta by 2 கரெக்டா இல்லையா ஆமா தானப்பா finding this value is same as finding the value of cos theta by 2 இப்போ கண்டுபிடிச்சிருவோமா cos theta by 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருவோமா ஈஸி இல்ல so from 2 we have cos theta is equal to 1 by 8 cos theta தெரியும் அப்போ அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா cos theta is same as 2 cos square theta by 2 minus 1 is equal to 1 by 8 trigonometry formula என்ன formula cos theta is same as 2 times cos square theta by 2 minus 1 அப்ப இது என்ன ஆயிடும் 2 times cos square theta by 2 is equal to 1 by 8 plus 1 ஆயிடுமா minus 1 போச்சுன்னா என்ன ஆயிடும் plus 1 ஆயிடும் அப்ப 2 times cos square theta by 2 is equal to 9 by 8 இப்போ 2 கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான் 2 கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா 2 so but this implies cos square theta by 2 is equal to 9 by 16 கரெக்டா 2 is position என்ன ஆயிடும் 8 2s are 16 அப்ப what is cos theta by 2 cos theta by 2 என்ன ஆயிடும் 3 by 4 ஆயிடும் கரெக்டா ஆமா cos theta by 2 வந்து 3 by 4 இப்போ நீங்க கேட்கலாம் சார் minus 3 by 4 ஆன்சர் போடல ரூட் எடுத்தா வந்து plus or minus 3 by 4 தானே சார் வரும் நீங்க ஏன் வந்து minus 3 by 4 டிஸ்கார்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க உண்மையாலே நீங்க புக்கை கையில் வச்சு படிச்சீங்க அப்படின்னா புக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க since cos theta by 2 is positive cos theta by 2 is positive திரும்ப நான் சொல்லிட்டா இல்ல நீங்க சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல
நான் ஏன் வந்து -3/4 எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லணும். நல்லா பாருங்க. cos theta is defined only for theta belongs to closed interval 0 to pi. கரெக்டா? அப்ப θ/2 பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க சொல்லுங்க. கிராஃப் வச்சு சொல்லிடலாம் நீங்க. பட் நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. நான் வந்து cos θ/2 வந்து +or -3/4 டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். by telling that cos θ/2 is always positive அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க ஏன்னு நீங்க கமெண்ட் பண்ணணும். உண்மையாலே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 3/4 ஆயிடும் வேல்யூ. ஸோ ஃபைண்டிங் this value is same as finding the value of cos θ/2. So therefore cos of theta 1/2, theta is cos inverse of 1/8 is equal to 3/4. அவ்வளவுதான். நீங்க வேணா புக்ல ரெஃபர் பண்ணுங்க. ஏன் வந்து -3/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 162 பாருங்க. பேஜ் நம்பர் 162. ஓகே, இதோட வேல்யூ என்ன ஆயிடும்பா? 3/4 போயிடும் வேல்யூ. இந்த வேல்யூ 3/4 போயிடும். இந்த வேல்யூ என்ன போச்சு? 1 போச்சு. இவன் 3/4 போனா இவன் பாருங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will recall some basic formulas. என்ன ஃபார்முலாஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரீகால் இங்க எழுதலாமா? ரீகால்னு போட்டு ஸோ ரீகால் பேசிக் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா sin 2 theta is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. அடுத்து tan 2 theta is equal to 2 tan theta divided by 1 minus tan square theta. Third வந்து cos 2 theta, அதாவது in terms of theta formulas இதெல்லாம். cos 2 theta வந்து 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. இதான் ட்ரிகோனோமெட்ரி நடத்தும்போது நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அதெல்லாம் எப்படி அப்படின்னு. இப்போதைக்கு you recall all the formula. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we need to find the value of tan of 1/2. தேர்ட் பாருங்க, tan of 1/2 sin inverse of 2a divided by 1 plus a square plus 1/2 cos inverse of 1 minus a square by 1 plus a square. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா பாருங்க. put a is equal to tan theta போட போறேன். அப்படி போட்டா இது என்ன ஆயிடும் பாருங்க. tan 1/2 sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta plus 1/2 cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta வந்துருமா? இப்போ என்ன ஃபார்முலா இது? sin 2 theta அது cos 2 theta கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆயிடும்? tan 1/2 sin inverse of இது என்ன ஃபார்முலா? sin 2 theta. இது என்ன ஆயிடும்? 1/2 cos inverse of cos 2 theta. ஆமா தானப்பா? இங்க பாருங்க, sin 2 theta வந்து 2 tan square theta by 1 plus tan square theta, cos 2 theta வந்து 1 minus tan square theta by 1 plus tan square theta. இப்போ sin inverse of sin x என்ன ஆயிடும்? வெறும் 2 theta ஆயிடும். இவன் cos inverse of cos x வெறும் 2 theta ஆயிடுவான். ஸோ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா tan இவன் ஒரு 2 போயிடுவான். ஸோ அப்போ வந்து theta plus theta 2 thetaன்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் tan 2 theta? tan 2 theta வந்து 2 tan theta divided by 1 minus tan square theta கரெக்டா? பாருங்க, tan 2 theta வந்து 2 tan theta by 1 minus tan square theta. You replace a to be tan theta. அப்போ 2a by 1 minus a square. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
நீங்க பார்த்தோன்னே தெரியணும். அடடா அந்த ஃபார்முலா அங்கே பார்த்துருக்கோமே 2 tan theta by 1 plus tan square theta 1 minus tan square theta by 1 plus tan square theta. ஸோ அப்போலாம் வந்து யூ ரீப்ளேஸ் a is equal tan theta. அப்போ sin 2 theta ஆகிடும், அது cos 2 theta ஆகிடும். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். புரியுதா? அப்போ இந்த வேல்யூ 1 போச்சு, அந்த வேல்யூ வந்து 3/4. ஆமா 3/4 போச்சு. இந்த வேல்யூ வந்து 2a by 1 minus a square போச்சு. புரியுதா? ஓகே. இப்ப பாருங்க, find the value if it exists, if not give the reason for non-existence. ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ 3ல ஒரு 3 ப்ராப்ளம், அப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 4, அப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு இன்னும் 3 ப்ராப்ளம் போட வேண்டியது இருக்கு. பாருங்க சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we need to find the value of sin inverse of cos pi. We need to find the value of sin inverse of cos pi. இதுல ஈஸி தானே. ஸோ sin inverse of cos pi யாரு -1, sin inverse of -1 யாரு minus sin inverse of 1 ஆட் ஃபங்க்ஷன்றதுனால sin inverse of 1 யாரு pi/2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் பாருங்க, செகண்ட் வந்து we need to find the value of tan inverse of sin minus 5pi/2. tan inverse of sin minus 5pi/2 போட்டுருவோமா? So first we will find the value of sin minus 5pi/2. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த 1 போடுவோம். ஓகேவா? சோ இப்போ இது என்ன ஆயிடும்? this is same as minus sin 5pi/2. கரெக்ட்டா? ஏன்னா sin theta வந்து ஆட் ஃபங்க்ஷன். சோ இப்போ இது என்ன ஆயிடும்? minus we need to find the value of 5pi/2. நம்ம எழுதிக்கலாம், அத 3pi போட்டுக்கலாம்ல. 3pi minus pi/2. 3pi minus pi/2 போட்டுக்கலாமா? 3pi minus pi/2 கரெக்ட்டா? 6pi minus pi 5pi/2 னு வந்துரும். அப்ப this is equal to minus sin 3pi is same as 180 கரெக்ட்டா? 3pi is same as 180. ஆமா தானப்பா? 2pi னா மொத்தமா அங்கேயே திருப்பி ஒரு பை போறீங்க 3pi க்கு. 2pi plus pi 3pi எழுதிக்கலாம். 3pi ய 2pi plus pi எழுதிக்கலாம். 2pi னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இன்னொரு பை போனீங்கன்னா இங்க வந்துருவீங்க 180 க்கு. 180 மைனஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும் கரெக்ட்டா? அப்ப 180 மைனஸ்ல சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவ், பட் இங்க சைனே இருக்கு. so this will be sin pi/2. sin pi/2 யாரு 1. அப்ப என்ன ஆயிடுவான்? -1 போயிடுவான். சோ அப்ப இந்த வேல்யூ ஃபுல்லா என்னவா போகுது? -1 போகுது. இந்த வேல்யூ ஃபுல்லா -1 போகுது. so 1 becomes so tan inverse of sin minus 5pi/2 is same as tan inverse of -1 கரெக்ட்டா? ஏன்னா இந்த வேல்யூ ஃபுல்லா -1ல tan inverse of x again by reflection property minus tan inverse of x கரெக்ட்டா? tan inverse of x is equal to minus tan inverse of x. so but this is minus tan inverse of 1. tan எப்போ 1 போகும்? tan எப்போ 1 போகும்? 1/√3 1√3 1/√3 45 டிகிரில போகும் கரெக்ட்டா? so minus pi/4 கரெக்ட்டா? செக் பண்ணிடலாம் இருங்க. புக் பேக் ஆன்சர் பார்த்துட்டா தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸைஸ் ப்ராப்ளம் தானே இது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா -pi/4 எங்க இருக்கா? ஆமா -pi/4. ஓகேவா? ஸோ இப்போ தேர்டு பாருங்க. தேர்டு வந்து இது ரொம்ப ஈஸி, இதுவும் ரொம்ப ஈஸி. இப்போ தேர்டு பாருங்க, we need to find the value of sin inverse of sin 5. ஆல்ரெடி நம்ம என்ன போட்டிருக்கோம்? sin inverse of sin 10 போட்டிருக்கோம் கரெக்ட்டா? sin inverse of sin 10 போட்டிருக்கோம். ஸோ 10 ஓட எந்த குவான்டிட்டியை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ள வருதுன்றத பார்த்தோம். ஸோ 10 ஓட 3pi சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 minus 3pi falls in this interval. அப்ப என்ன பண்ணோம்?
plus 3 pi minus 3 pi போட்டு பண்ணோம். புரியுதா? இப்போ நமக்கு என்ன இருக்கு? இங்க 5 இருக்கு. அப்ப 5 ஓட அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா it will fall in minus pi by 2 plus pi by 2. பாருங்க, we know that sin inverse of sin x will be x. Therefore, if x belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. So, அப்ப எப்பப்பெல்லாம் x வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கும். So, closed interval. So, minus pi by 2 னா approximately 1.5 பார்த்தோம், கரெக்டா? So, approximately இது வந்து minus 1.5 pi. இது approximately வந்து 1.5 pi கிடையாது, 1.5. ரொம்ப approximate value பாது. So, approximately இது வந்து 1.5. So, இது approximately வந்து minus 1.5 plus 1.5. கரெக்டா? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. இது approximately வந்து minus 1.5, இது approximately வந்து plus 1.5. இப்போ 5 ஓட எந்த குவாலிட்டி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 எங்க இருக்கும்? 5 வந்து சம்திங்னா இங்க இருக்குமா? இப்போ 5 ஓட pi சப்ராக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 minus pi. அப்போ 5 minus 3.14 சம்திங். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1.8 சம்திங்னு வரும். 1.8 உள்ள இருக்க மாட்டான். அப்போ 5 ஓட pi சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது உள்ள வர மாட்டான். இப்போ 5 ஓட 2 pi சப்ராக்ட் பண்ணலாமா? பண்ணா என்ன ஆகும்? 5 minus 2 pi. அப்போ 5 minus 2 into 3.14 approximately. அப்போ 5 minus பாருங்க, approximately 5 minus 2 pi பண்ணா அப்படின்னா this is approximately 5 minus 2.314 something. So இதுனா என்ன? 5 minus 6.14 something போவோம். So இதுனா என்ன? minus 1.4 something போவோம், which falls in this interval. ஏன்னா minus 1.5 இருக்கும், இங்க இருக்கு. அப்போ minus 1.4 something எங்கன்னா இங்க எங்கன்னா இருக்கும். அப்போ 5 ஓட 2 pi சப்ராக்ட் பண்ணா அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ள வருது. அங்கன்னா இருந்து 10 இருந்தது. அப்போ 10 ஓட 3 pi சப்ராக்ட் பண்ணாதான் இந்த இன்டர்வல் வந்துச்சு. பட் நமக்கு என்ன இருக்கீங்க? 5 இருக்கு. ஸோ அப்போ I can write sin inverse of sin 5 is equal to sin inverse of sin 5 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 pi plus 5 minus 2 pi. புரியுதா? அதாவது ஒரு 2 pi ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 2 pi சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபுல்லா தீட்டாவா பாருங்க. sin 2 pi plus theta. sin 2 pi plus theta. So sin inverse of sin. So 2 pi plus theta again என்ன ஆயிடும்? sin theta தான் இருக்கும். So sin inverse of sin x is equal to x. Why? Because 5 minus 2 pi belongs to minus pi by 2 plus pi by 2. அப்ப ஆன்சர் யாரு? 5 minus 2 pi. ஸோ இங்க ஒரு நம்பரா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பரோட எந்த பையை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ள வருதுன்னு பாருங்க. அப்ப 2 pi சப்ராக்ட் பண்ண தேர் ஆர் மெனி பையோட இதை சப்ராக்ட் பண்ண அப்படின்னா அது உள்ள வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 pi சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இது உள்ள வரும். அங்க 10 இருந்ததா ஒரு சமுக்கு? 10 ஓட we have subtracted 3 pi. இங்க யார் இருக்கா? 2 pi இருக்கா. ஓகேவா? So we'll move on to problem number 4. Problem 4 பாருங்க. Find the value of the expression in terms of x with the help of a reference triangle. பாருங்க, sin of cos inverse of minus 1 by x, cos of tan inverse of 3x minus 1, tan of sin inverse of x plus 1 by 2. இதெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் in terms of x. கரெக்டா? Find the value of the expression in terms of x with the help of a reference triangle. பாருங்க, first என்னது அப்படின்னா we need to find the value of sin of cos inverse of 1 minus x. We need to find the value of sin of cos inverse of 1 minus x. இப்போ பாருங்களேன், இந்த டேர்மை நம்ம sin inverse மாத்திட்டோம் அப்படின்னா we can apply the property sin inverse of x will be x if x belongs to closed interval minus 1, கரெக்டா? அப்போ இந்த cos inverse of x sin inverse of x மாத்திட்டோம் அப்படின்னா my problem will be very easy, கரெக்டா? So our aim
our aim is to find cos inverse of 1 minus x in terms of sin inverse of x. கரெக்டா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? with the help of triangle. என்ன triangle பாருங்க, cos inverse of 1 minus x by 1 sin inverse மாத்தணும். cos inverse sin inverse மாத்துறேன். இப்போ sin inverse sin ஃபார்முலா என்னது? opposite by hypotenuse. கரெக்டா? opposite side divided by hypotenuse. அப்ப cos inverse of something is equal to sin inverse of opposite by hypotenuse. அப்ப பாருங்க, இவன் யாரு adjacent by hypotenuse. கரெக்டா? ஏன்னா cos theta இருக்குல்ல, cos theta வந்து adjacent by hypotenuse. so அப்போ we need to find, பாருங்க, ஒரு right angle triangle, இவன் வந்து hypotenuse, இவன் வந்து adjacent side, இவன் வந்து opposite side. so அப்போ cos இந்த டேட்டா படி hypotenuse வந்து 1, adjacent வந்து 1 minus x. we need to find opposite side. ஏன்னா நமக்கு என்ன தேவைப்படுது? we need to find the value of sin inverse of opposite by hypotenuse. but நம்மளுக்கு adjacent ம் hypotenuse தெரியும், opposite தெரியாது. so அப்ப to find opposite side, Pythagoras theorem அப்ளை பண்ணிடலாமா? so Pythagoras theorem opposite side square plus adjacent side square is equal to hypotenuse side square. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். ஆப்போசிட்டும் தெரியும், ஹைபாட்னியூஸும் தெரியும். கரெக்டா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க ஆப்போசிட் சைடு தெரியாது நமக்கு. கரெக்டா? ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். we already know adjacent hypotenuse square 1 square போயிடும். அப்ப this implies opposite side square is equal to 1 minus x whole square, 1 minus a square plus b square minus 2ab. கரெக்டா? அப்ப இது ஒன்று கேன்சல் ஆயிடும். so we will have 2x minus x square. கரெக்டா? 2x minus x square. so அப்ப ஆப்போசிட் என்ன ஆயிடும்? opposite side is equal to root of 2x minus x square ஆயிடும். 2x minus x square போயிடும். ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்குல்ல. so அப்ப therefore this value turns out to be root of 2x minus x square. so இப்ப 1 போட்டுருவோமா? so 1 போட்டுருவோம். so 1 becomes so sin of cos inverse of 1 minus x by 1. இது எப்படி எழுதிக்கலாம்? cos inverse எப்படி எழுதிக்கலாம்? sin inverse of opposite by hypotenuse. so sin inverse, வெளிய sin இருக்கா? வெளிய sin தான் இருக்கு. so sin so sin inverse of opposite side யாரு? root 2x minus x square divided by 1. so sin inverse of x will be x. கரெக்டா? so this will be x. this value is root of 2x minus x square. புரியுதா? பேக் ஆன்சர் பார்த்துருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க பேக் ஆன்சர்ல? நானும் உங்களோட தான் போறேன். நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல. ஸோ 4.5 2ல 1 4.5 2ல 1 root of 2x minus x square. ஓகே, பாருங்க, sin inverse of x will be x where x belongs to closed interval minus 1,1. அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க டைரக்டா அப்படி போட முடியும். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் minus 1,1 குள்ளதான் இந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்.
பட் நான் நம்ம பண்ணல. புரியுதா உங்களுக்கு? sin inverse of x sin inverse of x will be x எப்போ when that x belongs to closed interval -1, பட் நம்ம ஜஸ்டிஃபையே பண்ணல. இந்த குவாண்டிட்டி வந்து -1, குள்ள தான் இருக்கு, அதனாலதான் இது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணல. நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம் பாருங்களேன். இப்போ இந்த குவாண்டிட்டியோட ரேஞ்சு இப்போ பாருங்களேன், எக்ஸுக்கு 1 கொடுங்களேன். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா முதல்ல டொமைன் யாரு? இதோட டொமைன் யாரு பாருங்க, ஜஸ்ட் அடிஷனல் டேட்டா. ஸோ இதோட டொமைன் யாரு பார்த்தீங்கன்னா, we need to find all x such that 2x minus x square is greater than or equal to 0. கரெக்டா? root x is defined only when x is greater than or equal to 0. அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 2x is greater than or equal to x square. This implies x square is less than or equal to 2x. So for x square minus 2x is less than or equal to 0. So அதோட x பார்த்தீங்கன்னா டொமைன் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா quadratic. ஸோ quadratic less than or equal to 0. ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 0வும் 2வும் ரூட்ஸ். நம்மளுக்கு x வந்து 0,2 வரும். யூ கண்டுபிடிங்க. யூ ஃபைண்ட் ஆல் x that satisfies this equation. ஞாபகம் இருக்கா? பிரேக் பாயிண்ட் போட்டு 0வும் 2வும் பிரேக் பாயிண்ட். ஸோ -∞, 0, 2, ∞, 4 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு இன்டர்வலையும் ஒரு பாயிண்ட் எடுத்து எந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை பாருங்க. 0,2 தான் நம்மளுக்கு டொமைன் வருவான். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இந்த வேல்யூ என்ன ஆகும்? எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது வேல்யூ என்ன ஆயிடும்? 2 மைனஸ் ஃபுல்லாக 0வா போயிடும். இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ என்ன வரும்? எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான்? 2 மைனஸ் 1ன்னு வருவான். 2 மைனஸ் 1 யாரு? √1 தான். இப்போ ரேஞ்சில் 1 இருக்கான். இப்போ அதே மாதிரி எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4, 4 minus 4 0வா போயிடுவான். அப்பனா இதோட ரேஞ்ச் this will because root of 2x minus x square இதோட வேல்யூ வந்து எப்பயுமே இந்த இன்டர்வல்ல தான் இருக்கும். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும் நீங்கல்ல, நம்ம டைரக்டா போட்டுறக்கூடாது இல்ல. பிகாஸ் டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் யாரு? டொமைன் இஸ் closed interval 0,2. so you find range. so range always belongs to closed interval -1,1. கரெக்டா? அப்படிலாம் you find range. ஃபங்க்ஷன்ஸ்ல போட்டிருப்போம்ல, how to find range. ஸோ கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக நீங்கள் ரேஞ்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃப் படி பார்த்தீங்கன்னா 0 to 2ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஸோ இந்த அவுட்புட் வேல்யூஸ்லாம் வந்து -1 to +1 தான் இருப்பான் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? டயக்ராமேட்டிக்காக போட்டு சொல்லிடலாம். ஜஸ்டிஃபை பண்ணணும் அதுக்கும் நம்ம. ஓகே பாருங்க, இதே மாதிரி வி வில் டூ தேர்ட் ப்ராப்ளம். அதான் பாருங்க, போட்டுடலாம், போடுற தப்பு கிடையாது. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இதோட ஃபுல் வேல்யூ எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும், பட் நீங்கள் எக்ஸுக்கு வந்து இந்த வேல்யூ கொடுக்க முடியும். அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வேல்யூஸ் வந்து -1,1 தான் இருப்பான். அதனால தான் sin inverse of x because this x belongs to closed interval -1,1. ஓகே, செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து we need to find the value of cos of tan inverse of 3x minus 1. cos of tan inverse of 3x minus 1. இப்போ என்ன பண்ணலாம்? tan inverse of x cos inverse of x மாத்திக்கிட்டு cos inverse of x ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதான் இங்கே பண்ணோம். இங்க என்ன பண்ணோம்? cos inverse of x sin inverse of x மாத்தணும். இங்க என்ன பண்ண போறோம்? tan inverse of x cos inverse of x மாத்த போறோம். so we will transform tan inverse of 3x minus 1 by x to be cos inverse மாத்த போறேன். cos யாரு? adjacent by hypotenuse. கரெக்டா? இப்போ tan இன்வர்ஸ் இருக்கு. அப்ப இவன் யாரு? இவன் வந்து ஆப்போசிட் சைட், இவன் வந்து
opposite by adjacent side. பட் நம்ம என்ன தெரியாது, hypotenuse தெரியாது. hypotenuse தெரிஞ்சது அப்படின்னா we can find cos inverse of adjacent by hypotenuse. அப்போ to find hypotenuse apply Pythagoras theorem. ஸோ நம்மளுக்கு பாருங்க ஆப்போசிட் இவன் வந்து hypotenuse, ஸோ இவன் வந்து adjacent side, இவன் வந்து opposite side. ஸோ நம்மளுக்கு opposite வந்து 3x minus 1, adjacent வந்து 1. we need to find the value of hypotenuse. கரெக்டா? ஸோ அப்போ அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் adjacent side square is equal to hypotenuse square. அப்போ ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் என்ன ஆகிடும், 3x minus 1 whole square plus 1 square is equal to hypotenuse square போயிடும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இவன் என்ன ஆகிடுவான் பாருங்க, a square plus b square minus 2ab. ஸோ இங்கே ஒரு plus 1 is equal to hypotenuse square. கரெக்டா? அவன் தானேப்பா? ஓகே. a square plus b square minus 2ab. இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா 9x square plus 6x plus 2 is equal to hypotenuse square. hypotenuse என்ன ஆகிடும், root of 9x square plus 6x plus 2. கரெக்டா? root of 9x square plus 6x plus 2. ஓகே. 9x square minus 6x plus 2. இப்போ பாருங்க root of minus 6x ல root of 9x square minus 6x plus 2. ஓகே. நான் ஏன் இங்க ஓகே அப்படியே இருக்கட்டும். So therefore tan inverse of 3x minus 1 by 1, then I know tan inverse is equal to cos inverse of adjacent by hypotenuse. So this will be cos inverse of adjacent யாரு, adjacent வந்து 1, கரெக்டா? adjacent வந்து 1 divided by hypotenuse யாரு, root of 9x square minus 6x plus 2. So 1 becomes so cos of tan inverse of 3x minus 1 is same as cos. So tan inverse நம்ம என்ன பண்ணியாச்சு, cos inverse of 1 divided by root of 9x square minus 6x plus 2 போயிடுச்சு. பாருங்க cos inverse of x will be x. As this quantity as 1 by root 9x square minus 6x plus 2 belongs to minus 1, 1. இது எப்படி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா you can able to find the domain and range for this function. You find the range for this function. range எங்க இருக்கும், இந்த இன்டர்வல்ல இருக்கும். So therefore cos inverse of x will be x. புரியுதா? அவ்வளவுதான். தேர்ட் பாருங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பாருங்க, tan of sin inverse of x plus 1 by 2. tan of sin inverse of x plus 1 by 2. இப்போ என்ன பண்ணலாம், sin inverse of x tan inverse of x மாத்திட்டு tan inverse of x அப்ளை பண்ணிடலாம் ஃபார்முலாவை. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will simplify this. So sin inverse of 2x plus 1 by 2. So என்ன பண்ணுவோம் அப்படின்னா, first we find the value of sin inverse of 2x plus 1 by 2 in terms of tan inverse of x. பாருங்க,
sin inverse of 2x plus 1 by 2 tan is same as tan inverse of opposite side divided by adjacent side. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு given யாரு? given நமக்கு என்ன தெரியும்? we know that இவன் வந்து opposite side, இவன் வந்து hypotenuse. கரெக்டா? sin theta என்னது? opposite by hypotenuse தானே? we don't know adjacent side. அப்போ Pythagoras theorem we can find adjacent side. கரெக்டா? ஸோ இவன் வந்து hypotenuse, opposite side, இவன் adjacent side. ஸோ நம்மளுக்கு adjacent வந்து தெரியாது. hypotenuse வந்து 2, இவன் வந்து 2x plus 1. அப்போ அப்ளை பண்ணுங்க Pythagoras theorem. opposite side square plus adjacent side square is equal to hypotenuse side square. இப்போ opposite side square என்ன ஆயிடும்? 2x plus 1 whole square. இவன் தெரியாது, இவன் அப்படியே வச்சுக்கலாம். இவன் வந்து 4 போயிடுவான். கரெக்டா? 2 square 4. அப்போ therefore adjacent side square is equal to 4 minus 2x plus 1 whole square. 4 minus 2x plus 1 whole square. சிம்பிளை பண்ணுவோமா வேணா? சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 4 minus a plus b whole square formula. a square plus b square plus 2ab. கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4x square, ஆமாம், minus 4x square, எல்லாமே மைனஸில் மைனஸ் இருக்குல்ல, therefore adjacent side square is equal to பாருங்க minus 4x square minus 4x square minus 4x plus 3. இப்போ what is adjacent side? root of minus 4x square minus 4x plus 3 minus 4x square minus 4x plus 3. Therefore what is 1? So 1 becomes ஈஸியா இதுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸியா இருக்குல்ல. so tan of sin inverse of 2x plus 1 by 2 is equal to tan inverse of opposite side divided by adjacent side. So tan inverse of opposite யாருப்பா? 2x plus 1 divided by adjacent யாரு? root of 3 minus 4x square minus 4x. So tan inverse of x will be x if x belongs to R. So this value ஃபுல்லா எங்க இருக்கும்? R ல தான் இருக்கும். ஏன்னா இதோட டிஸ்கிரிமினன்ட் பாருங்க, b square minus 4ac. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? 16 minus 4 into 3 into minus 4 which will be greater than 0. அப்போ என்ன அர்த்தம்? ரியல் ரூட்ஸ் தான் இருக்கு, there is no imaginary roots. அப்போ all this output value will be in R தான். So this will be tan inverse of x will be x. புரியுதா? because tan inverse of x will be x if this x belongs to R. so நம்மளுக்கு இங்க இந்த x எல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாமே எங்க இருக்கு? R ல தான் இருக்கு. so therefore the value is 2x plus 1 divided by root of 3 minus 4x square minus 4x. புரியுதா பாருங்க, இந்த மூணும் ஒரே மாதிரி ப்ராப்ளம். find the value of expression in terms of x with the help of reference triangle. so cos inverse of x sin inverse மாத்தணும், இங்க tan inverse of x cos inverse of x மாத்தணும், இங்க sin inverse of x tan inverse of x மாத்தணும். எல்லாமே ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணணும்? opposite by hypotenuse, tan இருக்கு, opposite by adjacent, sin இருக்கு, opposite by hypotenuse. அப்ப ஒண்ணு மட்டும் unknown இருக்கும். either it is unknown வந்து adjacent-ஆ இருக்கலாம், இல்ல ஆப்போசிட்டா இருக்கலாம், இல்ல ஹைபாட்னியூஸா இருக்கலாம். சோ அந்த அன்னோனை வந்து பித்தாகரஸ் தியரம் படி கண்டுபிடிச்சிருங்க. சோ cos inverse of something is equal to sin inverse of opposite by hypotenuse.
ஆப்போசிட்டும் ஹைபார்டன்ஸ் தெரியும் நம்மளுக்கு. அங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா sin inverse of x will be x if x belongs to closed interval -1, so therefore this also belongs to this. புரியுதா? நெக்ஸ்ட் போவோமா? 5th பாருங்க, find the value of sin inverse of cos of sin inverse of last problem √3/2 cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, we need to find the value of sin inverse of cos of sin inverse of √3/2. easy la? What is the value of sin inverse of √3/2? sin அப்போ √3/2 எடுக்கும் 1/2 60 degree. அப்போ இது என்ன ஆயிடும் 5/6 போயிடும். கரெக்டா? let us take y to be sin inverse of √3/2. அப்போ sin y என்ன ஆயிடும்? sin y is equal to √3/2 ஆயிடும். கரெக்டா? sin y is equal to √3/2 ஆயிடும். அப்போ sin y is equal to sin அப்போ √3/2 எடுக்கும் 1/2 sin 60 degree. இப்போ y என்ன ஆயிடும் 60 degree ஆயிடும். 60 degree is same as 5/3. அப்ப இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா யாரு 5/3 போறான். so therefore sin inverse of cos of sin inverse of √3/2 is same as sin inverse of cos of, இப்போ sin inverse of √3/2 யாரு 5/3. கரெக்டா? 5/3. but this is equal to sin inverse of cos 5/3 1/2. கரெக்டா? 1/2 தானே? cos 60 1/2 ஆமா 1/2. cos 5/3 யாரு 1/2. இப்போ sin inverse of 1/2 யாரு sin அப்போ 1/2 எடுக்கும் 30 டிகிரில. அப்ப sin inverse என்ன ஆயிடும்? இது என்ன ஆயிடும் 30 டிகிரி ஆயிடும். or this is equal to 5/6. அவ்வளவுதான். இந்த வேல்யூ வேறு 5/6. ஈஸி தானே பாருனா? ரொம்ப ஈஸி. இந்த வேல்யூ கண்டுபிடிங்க, அதுக்கு காஸ் போடுங்க, அதுக்கு sin inverse போடுங்க. let us take y to be equal to sin inverse of 1/2. அப்ப sin y is equal to 1/2. அப்ப sin y is equal to sin 30, y is equal to 30 டிகிரின்னு வரும். செகண்ட் பாருங்க, செகண்ட் பாத்தீங்கன்னா we need to find the value of second வந்து we need to find the value of next page ல போடுவோமா? பேஜ் இல்லையா? ஓகே. செகண்ட் பாத்தீங்கன்னா we need to find the value of second பாத்தீங்கன்னா we need to find the value of cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5. இப்ப பாருங்களேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேர்மை காஸ் இன்வெர்ஸா மாத்த போறேன். மாத்தினா என்ன ஆகுன்றதை பாருங்களேன். இந்த டேர்மை காஸ் இன்வெர்ஸா மாத்தணும் அப்படின்னா ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் adjacent side divided by hypotenuse மாத்த போறேன். adjacent by hypotenuse மாத்த போறேன். ஸோ அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே இவன் யாரு? இவன் வந்து ஆப்போசிட் சைட், இவன் வந்து hypotenuse. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும் அப்போ? ஸோ அப்போ adjacent வந்து hypotenuse வந்து 5, ஆப்போசிட் வந்து 4. இவன் நம்மளுக்கு தெரியாது, அதாவது adjacent வந்து தெரியாது. அப்போ கண்டுபிடிச்சலாமா adjacent சைடு? ஸோ அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். கரெக்டா? x ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 போயிடும், x இஸ் ஈக்குவல் டு 3 போயிடும். கரெக்டா? x இஸ் ஈக்குவல் டு 3 போயிடும். மைனஸ் எடுத்துக்கூடாது, லென்த் தானே. ஓகே. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இஸ் சேம் ஆஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் adjacent by hypotenuse. This is same as cos inverse of adjacent யாரு 3/5. So 1 becomes cot sin inverse of 3/5 அப்படியே இருக்குப்பா. நான் sin inverse of 4/5 என்ன மாத்திட்டேன்,
cos inverse of 3/5 மாத்திட்டேன். புரியுதா இல்லையா பாருங்க. sin inverse of 4/5 cos inverse of 3/5 மாத்திட்டேன். இப்போ sin inverse of x plus cos inverse of x ரெண்டுமே சேம் டேர்ம் தானே. 3/5 3/5. அப்ப sin inverse of x plus cos inverse of x என்னதுப்பா? π/2 ஞாபகம் இருக்கா இல்லையா? whenever x belongs to -1, sin inverse of x plus cos inverse of x நல்லா பாருங்க ரெண்டும் சேமா இருக்கணும். ரெண்டு xம் சேம் நம்பரா இருக்கணும். அந்த சேமா இருக்கணும் as well as அந்த நம்பர் எங்க இருக்கணும்? இந்த இன்டர்வல்ல இருக்கணும். So sin inverse of x plus cos inverse of x will be π/2. So அங்க அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் இங்க. So sin inverse of x plus cos inverse of x 3/5 வந்து எங்க இருக்கும்? 3/5 என்னவா இருக்கும்? 0.6 which is lies between -1, close to interval. So அப்ப இந்த வேல்யூ ஃபுல்லா என்ன ஆயிடும் அப்படின்னா cot π/2 ஆயிடும். கரெக்ட்டா? because sin inverse of x plus cos inverse of x will be π/2 if x belongs to -1, So அப்ப cot π/2 என்ன வேல்யூ? cot π/2 is same as என்னது? cot π/2 னா என்னதுப்பா? cos theta by sin theta. So cos π/2 by sin π/2. கரெக்ட்டா? cot theta வந்து cos by sin தானே. cot π/2 1, cos π/2 0, sin π/2 1. So என்ன ஆயிடும்? 0 போயிடும். So but this value is 0. புரியுதா? So நம்ம வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் ப்ராப்பர்ட்டி 1 to ப்ராப்பர்ட்டி 5 ஃபுல்லா பார்த்து அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடணும். நான் ப்ராப்பர்ட்டி 1 to 5 ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணது ரொம்ப ஈஸி. உங்க புக் எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃபும் 2 லைன் தான் இருக்கும். 2 லைன் இல்ல 3 லைன் தான் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டேன். நிறைய ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புக் எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. நீங்களே ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு கிராஃப் போட தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ப்ரூவ் வெரி ஈஸிலி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா we will continue the next 2 properties. ப்ராப்பர்ட்டி 1 to ப்ராப்பர்ட்டி 5 பார்த்துட்டோமா? ப்ராப்பர்ட்டி 6, ப்ராப்பர்ட்டி 7 நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுவோம். அதுக்கடுத்த வீடியோல ப்ராப்பர்ட்டி 8, 9, 10 பார்த்து அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லா ஓவர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி 6, ப்ராப்பர்ட்டி 7. அந்த ப்ராப்பர்ட்டி 6, ப்ராப்பர்ட்டி 7 யாருன்றத நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல எழுதி போட்டுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி வில் டூ ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டி 1 to ப்ராப்பர்ட்டி 5 நல்லா எழுதி பார்த்துருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வில் see next video. Goodbye. Thank you. All the best.